இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் அனைவரும் அதிகமாய் தியானிக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கும் பெந்தெகோஸ்து நாளுக்கும் ரொம்ப முக்கியமான நபர் யார் என்று சொன்னால் தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அவரை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், தேவனுடைய திருத்துவத்தில் அவர் 3வது நபராக கடந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிற ஒரு விசேஷம், தேவனுடைய ஆளுகையில் இருக்கிற, தேவனுடைய மகத்துவத்தில் இருக்கிற விசேஷம், அவர் திரியேக தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் 3 ஆட்களாக இணைந்து இருக்கிறார். அதுல பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், குமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறோம், 3வது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் தேற்றவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேற்றவாளன் என்று சொன்னால் நம்முடைய துணையாளர், நமக்கு துணையா இருந்து நமக்கு உதவி செய்கிறவர். இந்த பூமியிலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எதுவென்று சொன்னால் நாம் நித்தியத்தை சுதந்தரிப்பது. நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பாவிகள், பாவம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியானது நிலையற்றது, அழியக்கூடியது, மாயையானது. பிரசங்கின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது மாயை மாயை என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகம் மாயையாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அழிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது, அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யார் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருந்து, தேற்றவாளனாக இருந்து நம்மை பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெந்தெகோஸ்தே நாளிலே பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை நித்தியத்தில் சேர்க்கும் வரைக்கும், பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும் வரைக்கும், பிதாவின் ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் நம்மோடு கூட இருந்து உதவி செய்கிற நல்ல ஒரு தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆவியானவர் தான் பெந்தெகோஸ்தே நாளில பெருவெள்ள இரைச்சல் சத்தத்தோடு அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர் அப்போஸ்தலன் மேலும் அங்கு கூடியிருந்த மேல் வீட்டர்களை கூடியிருந்த 120 நபர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு போதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மிகவும் அறிய வேண்டிய ஒரு காரியம் எதுவென்று சொன்னால் சத்தியம், உண்மை. இந்த சத்தியத்தை, உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறவர் யார் இருக்கிறார்கள்? இந்த உண்மையை போதிக்கிறவர் யார் இருக்கிறார்கள்? எல்லாரும் பொய்யராய் இருக்கிறார்களே, யாரும் உண்மையை அறியாதவர்களாய் இருக்கிறார்களே, யாவரும் உண்மையை தெரியாதவர்களாய் இருக்கிறார்களே. யாரிடத்துல போய் நான் சத்தியத்தை கேட்பேன்? யாரிடத்துல போய் நான் உண்மையை கேட்பேன்? எனக்கு உண்மையை சொல்கிறவன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு உண்மையும் சத்தியத்தையும் போதிக்கிற ஒரே ஒருவர் உண்டு.
அவர்தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு எல்லாவற்றையும், எல்லா சத்தியத்தையும், எல்லா உண்மைகளையும் போதிப்பார். அப்படி என்று சொன்னால் அந்த சத்தியம் நம்மை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த சத்தியம் நம்மை நித்தியத்தில் சேர்க்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு போதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சோர்ந்து போகாமல், அவர் களைத்து போகாமல் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அது மாத்திரமல்ல, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல கடைசியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்துல இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோமா? வாசிக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? வேதத்தை எத்தனை தடவை வாசித்தாலும் நாம் மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். மனுஷனுடைய பலவீனத்துல ஒன்று மறதி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மறதி மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினால அவன் மறந்து போகிற தன்மையுடையவனாய் இருக்கிறான். அப்பொழுது மறந்து போனதை யார் நினைப்பூட்டுவார்கள்? நினைப்பூட்டுதல் நமக்கு தேவையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை, இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியங்களை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலும் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய முதல் காரியம், முதல் வேலை என்னவாய் இருக்கிறது என்று சொன்னால், அவர் அச்சாரமாய் இருக்கிறார், அடையாளமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்களுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு உகந்ததாக, அச்சாரமாக, புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அடையாளமாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. என்ன அடையாளம்? நான் பரலோகத்துக்கு போவேன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவேனா, நான் நிச்சயமாய் பரலோகத்துக்கு கடந்து வருவேனா என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது, என்ன உறுதி இருக்கிறது என்று சொன்னார், அதற்கு அடையாளமாய் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் தந்தருளப்பட்டு இருக்கிறார். அவர் அந்த அச்சாரமாய் இருந்து, அடையாளமாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவர் அடையாளமா எங்கே இருக்கிறார் சொன்னால் நம்முடைய இருதயத்துல இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துல அவர் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எதுன்னு சொல்லுகிறது? அவர் உங்களுக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர் உங்களை நடத்தி செல்வார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் கடந்து வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி அவர் நம்மை நித்தியத்திற்கு நேராக நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்கும் போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு
கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் சபையை கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையை மேய்க்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபை யாரால் கட்டப்படுகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படுகிறது. இந்த சத்தியம் அநேகருக்கு இன்னும் விளங்கவில்லை, புரியவில்லை. இதை குறித்து அறியாமல் எத்தனையோ விசுவாசிகள் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையை நீ அறிந்து கொள். சபை கட்டுவது ஒரு மேய்ப்பன் அல்ல, ஒரு போதகன் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல. சபையை கட்டுவது பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆலயமாக அதை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். மூளைக்கல்லா இயேசு கிறிஸ்துவின் மேல் சபையானது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டு அது எழுப்பி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது இப்படியாக சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார். ஏன் சொன்னார் என்று சொன்னால், என்றால் அந்த சபையை கட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சபையை அந்த கட்டி அழகாக அதை நிலைநிறுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவ்வளவு மகிமையுள்ள தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறபடினாலே, நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே, அந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற பாதாளத்தின் வாசல்களாய் இருக்கலாம், பொல்லாத மனுஷனுடைய சூழ்ச்சிகளாய் இருக்கலாம், பொல்லாத மனுஷனுடைய கலகமாக இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்கி போடுவார். சபைக்கு விரோதமாக வெள்ளம் போல சாத்தான் எழுப்பி வந்தாலும் அவனை நொறுக்கி போட்டு, அவனை பாதாளத்தில் தள்ளி போட்டு சபையை அழகாய் நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். 2000 வருஷத்துக்கு முன்பதாக சபையை கட்ட ஆரம்பித்த பரிசுத்த ஆவியானவர் இந்நாள் வரைக்கும் அழகாக சபையை கட்டி ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் அழகாய் கட்டி எழுப்பிக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு சபையாக, ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு சபையாக, ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு சபையாக, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சபையாக, எல்லா இடங்களிலும் சபைகளை நிறுவி அழகாய் கட்டி அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இந்த வசனத்தில் 2வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று பேதுரு எழுதுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தமாக்குதலினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் 3வதாக அவர் செய்யக்கூடிய பிரதான வேலை, முதல் பிரதான வேலை அவர் அச்சாரமாய் அடையாளமாய் இருந்து செயல்படுகிறார். 2வதாக சபை கட்டுகிறவராக இருந்து ஆவியானவர் செயல்படுகிறார். 3வதாக அவர் பரிசுத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை முழுவதையும் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நம் பிரதானமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் கேருபீன்களும் சேராபீன்களும் நித்தமும் கர்த்தரை எப்படி துதிக்கிறார் என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
இப்படி துதித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பாவ நிறைந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய தயவு இல்லாமல் நம்மால் பரிசுத்தமா இந்த பூமியில வாழவே முடியாது. அநேகர் நினைக்கிறார்கள், நாம் வாயினாலே சொல்லிட்டா எல்லா பரிசுத்தம் வந்துவிடும், எல்லா ஒழுக்கம் வந்துடும், எல்லா டிசிப்ளினும் வந்துடும், எல்லா கீழ்ப்படிதலும் வந்துடும் நினைக்கிறாங்க. நிச்சயமாய் வராது. நீ எவ்வளவு தூரம் வேதத்தை வாசித்தாலும் சரி, தலைக்கிழந்து வேதத்தை வாசித்தாலும் சரி, நீ வேதத்தை முழுவதுமா கரைத்து குடித்தாலும் சரி, உனக்குள் பரிசுத்தம் வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய உதவி இல்லாமல் ஒருவனால் பரிசுத்தமாக முடியாது என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்காகவே அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ அவர் எல்லாரையும் அவர் பரிசுத்தமாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் ஆவியானவர் கடந்து வருவார் என்று சொன்னால் நாம் எளிதாக பரிசுத்தமாக முடியும், எளிதாக பரிசுத்தத்திற்குள்ளே கடந்து போக முடியும், பரிசுத்தத்தோடு வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆவியானவரை என்னை பரிசுத்தமாக்குங்க என்று நீங்கள் கதறி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆவியானவர் பரிசுத்தமாக்குவார். நமக்கு வேண்டிய எல்லா பரிசுத்தத்தையும் அவர் கொடுப்பார். வாயினாலே பரிசுத்தம், கண்களினாலே பரிசுத்தம், கைகளினாலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், கால்களிலே பரிசுத்தம். நமக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் வேணுமோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை நிச்சயமாய் முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த தயங்குவதே இல்லை, வெட்கப்படுவதே இல்லை, அவர் அதை குறித்து கலங்குவதே இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்துவதில் தீவிரமாய் இருக்கிறார். எனவே அந்த தீவிரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படிக்கே அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்திருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவரை அண்டிக்கொள். நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை அண்டிக்கொள். நிச்சயமாய் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அடுத்து நாலாவதாக 1 யோவான் நிருபம் 2வது அதிகாரம், 1 யோவான் நிருபம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக 4வதாக ஆவியானவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம், அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு யாராவது போதித்தால்தான் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, போதிக்கிறவன் இல்லாவிட்டால், அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நமக்கு போதிக்கத்தக்க ஒரு மனுஷன் நமக்கு தேவையாய் இருக்கிறார்கள். நமக்கு போதிக்கத்தக்க ஒரு நல்ல மனுஷன் நமக்கு தேவையாய் இருக்கிறார்கள். நம்மை அறிந்து, நம்முடைய காரியங்களை புரிந்து, நமக்கு ஏற்றதாக, நமக்கு புரிய வண்ணமாக நமக்கு போதிக்கத்தக்கதான ஒரு நபர் தேவை. அது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். நம்மை நன்றாய் அறிந்தவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், நம்முடைய காரியங்களை அறிந்தவர், நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வோம், எப்படி புரிந்து கொள்வோம், நம்மால் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று அறிந்து நமக்கு போதிக்கத்தக்கதான ஒரே நபர் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவரை அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார், ஆவியானவரை பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார், ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார்,
அவர் உங்களுக்கு நிச்சயமாய் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய போதனை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களை சரியான பாதையில, செம்மையான பாதையில உங்களை நடத்தி செல்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கும் பொழுது நமக்கு நன்றாக விளங்கும்படிக்கு, நன்றாக புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் அழகாக தெளிவாக நமக்கு ஏற்ற வண்ணமாக போதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் போதிக்கிறார்கள், ஆனால் அது விளங்கவே இல்லை, அது புரியவே இல்லை. அநேக காரியங்கள் விளங்காமலே போய்விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் மிக தெளிவாக நேர்த்தியாக நமக்கு புரிய வண்ணமாக நமக்கு போதிக்கிற ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர். எனவே நமக்கு போதித்து நம்மை நடத்தி செல்வார். நாம் அவர் போதிக்கிறதில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அதை விட மேன்மை வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் போதிப்பார், நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 5வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சமாதான கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐக்கியத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆவியானவர் எங்கேயோ அங்கே நல்ல ஐக்கியம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முதலாவது ஐக்கியத்தை எங்கே எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய குடும்பங்களில் எதிர்பார்க்கிறோம், நம் வேலை செய்கிற ஸ்தலங்களில் எதிர்பார்க்கிறோம். மற்றும் மற்ற மனுஷர்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் நல்ல ஒரு ஐக்கியமாய் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த ஐக்கியம் எப்படி வரும், எப்பொழுது வரும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்தினால் ஒழிய இந்த ஐக்கியம் வராது. சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதானத்தினாலே ஆவியானவர் நல்லதொரு ஐக்கியத்தை நம் நடுவிலே கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஐக்கியம் வேண்டும், அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில நல்ல ஐக்கியம் வேண்டும், நமக்கும் உறவினர்களுக்கும் இடையில நல்ல ஐக்கியம் வேண்டும், நமக்கும் நண்பர்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஐக்கியம் வேண்டும், நம்மோடு பழகுகிறவர்களோடு நமக்கு நல்ல ஐக்கியம் வேண்டும், நம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே இருக்கிற மனுஷரோடு நல்ல ஐக்கியம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் மனுஷரோடு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு ஏற்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளையை, இதை செய்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஆவியானவர், நீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஆவியானவரை வாங்கப்பா, என்னோடு கூட வாங்க, ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னா அவர் நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர் சமாதானத்தினால் ஏற்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் இருக்கிற விசேஷமான காரியங்களில் ஒன்று நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவர். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஏற்படுத்தின ஐக்கியத்தை ஒருவனால் உடைக்க முடியாது, ஒருவனாலும் அதை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சமாதான ஐக்கியத்தை அவர் நம் நடுவில் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 6வதாக ஆவியானவர் செய்கிற காரியம் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை வழி நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். எதிலே அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி செல்லுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு நாம் எல்லாருக்கும் வாஞ்சை இருக்கிறது, நம் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த சத்தியத்தில் வாழ நம்மால் முடியவில்லை. நமக்குள் இருக்கிற
செய்கிற பாவம், நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனுஷனுடைய கிரியைகள், பொல்லாத பிசாசுடைய கிரியைகள், இவையெல்லாம் சேர்ந்து சூழ்ந்து நம்மை சத்தியத்திற்குள் நடக்க முடியாதபடி தடை பண்ணி போடுகிறது. ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை நடத்தி செல்லும் பொழுது, அவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை அந்த சத்தியத்தின்படி வாழ, அந்த சத்தியத்தின்படி நடக்க நமக்கு உதவி செய்து, நம்ம கரங்களை பிடித்து நம்முடைய கரங்களை பிடித்து நடக்க பழக்கி, அந்த சத்தியத்திலேயே வாழ நம்மை அழகாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்குள்ளே நடக்கிறார்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறார். எப்படி அவர்களால் வாழ முடிகிறது? ஒன்றே ஒன்றுதான் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யாமல் சத்தியத்திற்குள் ஒருவனால நிலைநிற்க முடியாது, ஒருவனால வாழ முடியாது. சத்தியம் என்று சொன்னால் ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, சகல சத்தியத்திற்குள்ளையும் நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா சத்தியத்தின்படியும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சத்தியத்துல பாதி சத்தியத்திலே வாழ்வார்கள், பாதி பொய்யிலே வாழ்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நடத்துகிறவர்ல ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தி அதன்படியே வாழ நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சில காரியங்களில் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறார்கள், சில காரியங்களில் சத்தியத்தின்படி ஜீவிக்கவில்லை. ஏன் சத்தியத்தின்படி ஜீவிக்கல என்று கேட்டால், எங்களால் முடியல என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் யாருடைய ஒத்தாசையை நாடவில்லை, யாரை அவர்கள் பிடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை அண்டிக் கொள்ளவில்லை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் போனால் சகல சத்தியத்திற்குள் நம்மால் நடக்கவே முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் யாரை நடத்துகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார் என்று வெளிப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய், சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 7வது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரோமருக்கு நிறுவனம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய ஆவிக்கு நன்றாக விளங்க பண்ண வேண்டும். அதற்கு அந்த ஆவியோடு சேர்ந்து சாட்சி கொடுக்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், மகிமையான கிரியைகளை பூமியிலே நம் மூலமாய் செய்வதன் மூலமாக அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியினுடைய கூட, நம்முடைய ஆவியிலே அவர் இருந்து செயல்படுகிறார். நம்முடைய ஆவியை சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய ஆவியை வல்லமையால் நிரப்புகிறார். நம்முடைய ஆவியின் கிரியைகள் வெளிப்படும் பொழுது அதில் வல்லமை வெளிப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் சாட்சி கொடுக்கிற நல்ல வேலையை அவர் செய்கிறார். என்ன வேலை? நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற மனுஷர்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் யார்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் சபைக்கு போகிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின்படி வாழ்கிறவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி எப்படி எழும்பினது? பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்து, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து ஆவியானவர் இந்த சாட்சியை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமருக்கு நிறுவனம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அருமையான தேவ பிள்ளை, வேதம் சொல்கிற ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்கு உதவி செய்வதில் ஆவியானவரை போல உதவி செய்ய ஒருவனாலும் முடியாது. நமக்கு சகாயம் அவரிடத்திலிருந்து மிகுதியாய் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை என்ன உதவி வேணாலும் ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அவர் நமக்கு செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
தீமை அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் எல்லா உதவிகளையும் நீங்க ஆவியானவரிடத்துல கேட்டீங்கன்னா அவர் செய்து தருகிறவராய் இருக்கிறார். ஏன்னால் நம்ம அநேக காரியங்கள் எப்படி இருக்கிறோம்? பலவீனங்களாய் இருக்கிறோம். மனுஷனுக்கு இருக்கிற காரியங்களே ஒன்று என்னன்னா பலவீனன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான பாண்ட மனுஷன், மண் பாண்டம் நம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மண்ணினால் உருவாக்கப்பட்டோம், பாவம் செய்தோம், எனவே பலவீனமான பாண்டமாய் மாற்றப்பட்டு இருக்கிறார். இந்த பலவீனமான பாண்டத்துல நமக்கு இருக்கிற ஒரு காரியம், அந்த பலவீனம் நம்மை அநேக காரியங்களில் நம்மால் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை கீழே தள்ளி விடுகிறது. ஆனால் ஆவியார் கைப்பிடித்து நம்மளை தூக்கி விட்டு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கணுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கணுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்கணுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஊழியம் செய்ய வேண்டுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சபைக்கு ஒழுங்காக வாரந்தோறும் எல்லா கூட்டங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமா வாழணுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யணுமா? அதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க ஆவியானவர் சார்ந்து கொண்டு அவரிடத்துல உதவி கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்து உங்களை பலப்படுத்துகிற தேவனாக, பலவீனமாக இருக்கிற உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, வேண்டுதல் செய்வதற்கு தெரியாத வேளையில எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 7-8 காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். முதல் காரியம், அவர் அச்சாரமாய் அடையாளமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம், அவர் சபை கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது காரியம், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது காரியம், அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியம், நம்மை ஐக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது காரியம், சகல சத்தியத்திற்குள் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது காரியம், நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 8வது காரியம், நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து முழுமையாய் அவரை சார்ந்து அவரையே சார்ந்து பூமியில வாழ்வில் என்று சொன்னார். அவர் உங்களை இந்த காரியங்கள் மற்றும் இன்னும் அநேக காரியங்கள் ஆவியானவர் செய்கிறார். அவை எல்லாவற்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை நித்தியத்திற்கு நேராக அல்லது நித்திய ஜீவனுக்கு நேராக அவரை நடத்தி நம்மளை நிச்சயமாக பாதுகாத்து நம்மை பிதாவுக்கு முன்பாக நிலை நிறுத்துவதற்கு அவர் உண்மையும் நல்லவருமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சோம் விடுமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, பெந்தேகோஸ்தே நாளில் எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை நினைவு கூறுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நினைத்து பார்க்கிறார்கள். எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், எங்களை நிலை நிறுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து முழுமையாய் சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய பிதாவே. நாங்க பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளணும். அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் எங்களை சார்ந்து கொண்டு எங்களை முற்றிலுமாய் நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்தி சென்று கொள்ள அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானோடு உதவியோடு ஒத்தாசையோடு நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பரிசுத்த ஆவியா நிரப்புங்க, அந்நிய பாஷையா நிரப்புங்க, வல்லமையால் ஆவியின் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவர். பரிசுத்த பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், நான் கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்பா ஆண்டவர், கருத்தாயும் ஜெபிக்க வேண்டும், ஆவியில நிரம்பியும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர். இந்த ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறதப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பலப்படுத்த, காத்துக்கள், பரிசுத்தப்படுத்த இந்த பெந்தேகோஸ்து நாள்ல கூட பரிசுத்தாவி பெறாத தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெற்று அவருடைய ஒத்தாசையோடு அந்த பூமியில ஆண்டவர் தேவ பிள்ளையா ஜீவிக்க, தேவனுடைய புத்திரரா ஜீவிக்க நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.